ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்காக எங்கள் அம்மா என்னை ஆசையாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகாக தலை சீவி, அழகாக யூனிஃபார்ம் போட்டு, பேகை மாட்டி என்னை ரெடி பண்ணி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை ஆசையாக கூட்டிகிட்டு போனாங்க. நான் அழுவேன்னு 2 பேரும் பார்த்தாங்க. ஆனால் நான் ஜாலியாக சிரிச்சுட்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஹாப்பியாக உள்ளே போய் டாய்ஸ்க்கெலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் இன்னும் இந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டா, பரவாயில்ல அழாமல் போயிட்டா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டா, நம்மளை தேட மாட்டாளா, அவ்வளோதான் நம்மளை மறந்துட்டாளா அப்படின்னு அங்கேயே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அங்கேருந்து போகவே மனசு இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயும் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. ஏன் நினப்பாவே இருந்தது. கெஜா என்ன பண்ணுவா, ஸ்கூலில் அழுவாளா, ஒழுங்காக சாப்பிடுவாளா, யாராவது அவளை அடிச்சிடுவாங்களா, மிஸ்ஸு திட்டிடுவாங்களா அப்படின்ட்டு என்னை பற்றின யோசனையாகவே அவங்களுக்கு இருந்தது. ஒரு சைடு ஸ்கூலில் எனக்கு திடீர்னு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. எங்கள் அம்மா இங்கே தானே இருந்தாங்க, திடீர்னுட்டு எங்கே போனாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவை தேட ஆரம்பித்தேன். என் கண்ணெல்லாம் கலங்குது. அம்மா நம்மளை மட்டும் ஸ்கூலில் தனியாக விட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு அழுவையாக வருது. என்னால் விளையாட முடியல. நான் சைலண்ட்டாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். ஈவினிங் ஸ்கூல் விட்டதும் எங்கள் அம்மா வந்தாங்க. ஓடி போனேன். அம்மா இனி என்னை ஸ்கூலில் தனியாக விட்டு போவாதீங்க அப்படின்ட்டு சொன்னேன். எங்கள் அம்மாவும் இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அம்மாங்களுக்கும் ஃபஸ்ட் டே ஸ்கூல்னால் அது ஒரு புதிய எக்ஸாம் மாதிரி தான். இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் இல்லை, எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்புறது அம்மாங்களுக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம் மாதிரி. நீங்கள் உங்கள் பசங்களை ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்பும் போது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.